காலையிலேருந்து பேசவே இல்லையே. ஓஹோ. என்ன ஓஹோ? காலையிலேருந்து ஒரு காலாச்சும் பண்ணினியா? சரி, எக்ஸாம் டைமில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்போ பண்ணுவா அப்புறம் பண்ணுவா அவளா பண்ணுவான்னு நானும் யோசிச்சிருக்கேன், பண்ணவே இல்லை. செம்ம கோவத்தில் இருக்கேன். அப்படியா? அப்போ கோவத்திலே இருங்க, வச்சட்டுமா? சிந்துமா, அப்புறம் என்ன, நானே எக்ஸாமு, ஐயோ இப்படி எக்ஸாம் டைமில் என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்களே, கொஞ்சம் டைம் தானே இருக்குது அப்படின்னு நானே என்னடா பண்ணுறது, பேச முடியலையே, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, ட்ரெஸ்ஸு கூட போய் எடுக்க முடியலேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். சரிம்மா சாரி, ஓகே. நீ எப்போ கால் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேனா, அதனால தான் கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டேன், சாரி. என் சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க சந்திரு. ஓகேம்மா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஓகே. இப்போது உங்களுக்கு நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொண்டுட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்பா உங்களுக்கு கால் பண்ணாங்களா? ஆமாம், கால் பண்ணாங்க. நான் வேணான்னு சொன்னேன், நான் போய் எடுத்துக்கிறேன் மாமான்னு சொன்னேன், அவள் கேட்கல. சிந்துக்கும் வீட்டில் கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து பேச முடியல என்னால். சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம 2 பேருக்கும் இங்கேயே ட்ரெஸ் கொண்டாந்து சொல்லிடுறேன். உங்கள் வீட்டுக்கா? ஆமாம். அப்புறம் அந்த அண்ணா 2 வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஓஹோ, ட்ரெஸ்ஸு பார்க்க வர சாக்கில் அப்படியே என்ன பார்க்கலான்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி, அந்த அண்ணாவுக்கு அலைச்சல் கொடுக்க வேணாம்னு நினச்சேன். ஓ, அப்போ என்ன பார்க்கணும்னு தோணல அப்படி தானே? அப்படியும் நான் சொல்லலையே. அப்போ தோணுது. சரி ஓகே, இப்போ நான் ஃபோன் வைக்கிறேன், நாளைக்கு வந்துடுங்க. ஓகே பாய். ஏய் சிந்து, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். சரி, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க? சாப்பிட்டியா? டைமுக்கு சாப்பிட்டியா? இல்லை படிச்சுட்டே இருந்தியா? அதெல்லாம் 3 வேளையும் வேலைக்கு சாப்பிட்டாச்சு. எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா, ரொம்ப படிப்புன்னு தூங்காமல் சாப்பிடாம எதுவும் இருக்காதீங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. சரி வைக்கிறேன், பாய், குட் நைட். ஓகேம்மா, பாய், குட் நைட், லவ் யூ. லவ் யூ டூ. ஓகே பாய். ம் இந்த மனுஷன் பேசினார்னா எதையாவது ஒன்று நம்ம வாயிலேருந்து பிடிங்கிறாருப்பா. எப்படியோ ஒரு வழியாக எதையும் சொல்லாமல் எனக்கு வர சொல்லியாச்சு. சரி படுப்போம், காலையில் வெள்ளனே எழுந்திரிக்கணும். சாரு சொல்லாமா? ஸ்டார்ட் பண்ணுறேன், கரெக்டானு பாரு. Java is a widely used programming language for coding web application. It has been a popular choice among developers for over 2 decades. சொன்ன வரைக்கும் கரெக்டாடி? கரெக்டு தான். நீ கண்ணை திறந்துக்கிட்டே இல்லை பார்த்து படிக்க. நீ பார்த்து படிக்கிறது நான் என்ன சரியா தப்பான்னு பார்க்கணும்? நீ பார்க்காம படிச்சா சரியா தப்பான்னு பார்க்கலாம். பார்க்காம படிடி, பார்க்காம சொல்லு, நான் கரெக்டாக தப்பான்னு பார்க்குறேன். சாரிடி, நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே படித்த மாதிரி அப்படியே கண்ணை மூட மாதிரி. ஆனால் புக்கை பார்த்து நான் படிக்கலடி. பரவாயில்ல, நீ கண்ணே மூட வேணா, புக்கை இங்கட்டா. இப்போ நீ அங்கே திரும்பி இருக்கல, சொல்லு, நான் கரெக்டாக பார்க்குறேன். ஏன்டி சிந்து, இவளுங்க படிக்கிறத பார்த்தா கிளாஸ் டாப்பர் ஆயிடுவாங்க போலயே, இந்த சாரும் வைஷ்ணவியும். காலேஜ் டாப்பரே ஆனாலும் ஆவாளுகடி, அப்படி படிக்கிறாளுங்க 2 பேரும். ஆமாம், ஆனாலும் ஆயிடுவாளுங்க. சிந்து, அங்கே பாரு, தர்ஷினி நிற்கிறா. ஏன் ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிறா, வந்து உட்காராம? என்னன்னு கேளு. எதுக்கு? நான் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? உனக்கு வேணா நீ போய் கேளு, இல்லை எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேடி. அதுக்கு இல்லடி, அவள் இத்தனை நாள் இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஏதோ ஒரு மாதிரி மூஞ்ச பாவமாக வச்சுட்டு நிற்கிறா. இதனால அப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருப்பா. அதுவும் நான் நேற்று கவனித்தேன், நமக்கு எல்லாரும் உட்காந்து கார்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டேன்னா அப்புறம் போயிட்டா, என்ன நினச்சான்னு தெரியல. பேச எதுவும் வந்தாலும் என்னவோ. எம்மா தாய், நீ வேணா உன் ஃப்ரெண்ட போய் கேட்டுக்க, என்னால் திட்டெல்லாம் வாங்க முடியாது. நீ ஒன்றும் கேட்க வேணாம், போ. கவியா நில்லுடி. சாரு. சொல்லு கவியா. சாரு, தர்ஷினி ஏன் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்க ஒரு மாதிரி, என்னன்னு கேளு. அப்படியா தர்ஷினி, ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? வா உட்காந்து படிக்கலாம், வா எல்லாரும் சேர்ந்து. இல்லை சாரு, நீங்களாம் படிச்சுட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நின்றுட்டுருக்கேன். அதெல்லாம் இல்லை, வா, நாங்களே ஒன்றும் தெரியாமல் காவியா சேர்ந்து கிடைக்கிறத தான் படிச்சுட்டு இருந்தோம். வா, நீ வேற எனக்கு சொல்லிக் கொடுக்கறதே புரியல, அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன். வா எல்லாரும் ஒன்றா படிக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் எல்லாரும் படிங்க, நான் வெளியில் போயே படிச்சுக்கிறேன். தர்ஷினி வா, காவியா தான் உன்னை கூப்பிட்டு சொன்னாவா. சாரு. சொல்லு காவியா. தேங்க்ஸ் சாரு. இதெல்லாம் என்ன இருக்கு, பரவாயில்ல எடு. நான் என் பிளேஸில் போய் படிக்கிறேன். கவியா மேலே கோவமா? உன் மேலே எப்படி நான் கோவப்பட போகிறேன்? இல்லடி தர்ஷினி, நார்மலாக பேசினாலும் பரவாயில்ல,
அவள் போனாலே எரிஞ்சு விழுவா, அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவா, வேணுமா பெரிய இவ மாதிரி. அவள்கிட்டலாம் பேச்சு வாங்கிக்கணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? அதனால தான் நான் போகலன்னு சொன்னேன். மற்றபடி உன் பேச்சை கேட்க மாட்டேன்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லடி, அவள் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தா, பாவமாக இருந்தது ரொம்ப. அதனால தான் கூப்பிட்டு வர சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பத்தியா எதுவுமே சொல்ல பத்தியா? அவகிட்ட 2 நாளாக ஏதோ சேஞ்ச் தெரியுது எனக்கு. அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது நல்லா. அது என்னமோ உனக்கு மட்டும்தாண்டி அதெல்லாம் தெரியுது. எப்படி இவ்வளோ எக்ஸாக்டாக அவளை வந்து கரெக்டாக நீ வந்து கெஸ் பண்ணுற? ஃப்ரெண்டு மச்சி, ஃப்ரெண்டு. ஆஹா, அப்போ நானும் சேடாக இருந்தால் மேடம் கண்டுபிடிச்சிடுவீங்க, இல்லை தண்ணி தெளிச்சு விட்ருவீங்களா என்னன்னா? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. பாரா காவ்யா, காவ்யா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? காவ்யா, காவ்யா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமான்னு கேட்டேன். சொல்லு தர்ஷினி. தர்ஷினி, நீ நிற்கிறது பாவமாக இருக்குன்னு சொல்லி தாண்டி அவள் உன்னை கூப்பிட சொன்னா. அவளை எதுவும் திட்டிடாத, கஷ்டப்படுத்திடாத, எக்ஸாம் டைமில் அவளை மூட் அவுட் ஆக்கிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்குறேன். இல்லை சிந்து, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். என்ன சொல்ற? ஆமாம் சிந்து, நான் உங்கள் 2 பேர்த்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் 2 பேர்த்தையும் ரொம்ப தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக நான் காவியாவை தான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் தர்ஷினி, இப்பயாவது நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டியே. ஆமாப்பா, காவியா தான் ரொம்ப பாவம். நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு தான். நான் தான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் காவியாவை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவள் எனக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்கா. ஆனால் நான் தான் அவகிட்டயே எல்லாருமே வந்து பேசுகிறாங்களே, அவளுக்கே எல்லாரையும் பிடிக்குதே, எனக்கு யாரையும் பிடிக்கலையேங்கிற பொறாமையெல்லாம் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சாரி காவியா, என்னை மன்னிச்சிரு. இதுக்கு மேலே நான் உன்னை அந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னை மன்னிப்பியா காவியா? காவியா, தூங்குறியாடி? அவள் சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்குதா கேட்கலையா? நல்லா கேட்குதுடி, ஆனால் இதெல்லாம் கனவா நிஜமான்னு தெரியல. அப்படியா? இரு. எது கிடைக்குது? வலிக்குதுடி. வலிக்குதா? அப்போ கனவு இல்லை, நிஜம்தான். பேசு அவள்கிட்ட. சாரி காவியா, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ என் கூட எப்பவும் போல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த தகுதியும் இல்லை உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க. நான் அதை எப்போவோ இழந்துட்டேன். அட்லீஸ்ட் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? தர்ஷினி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத தர்ஷினி. நான் உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வர்றது சகஜம்தான். நீ சண்டை போட்டாலும் எப்போவுமே என்னோட ஃப்ரெண்டு தாண்டி. அட்லீஸ்ட் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ காவியா. எதுக்கடி தேங்க்ஸ்லாம் சொல்கிற? வா வந்து உட்கார் வா. எப்படியோ ஒரு வழியா தர்ஷினி சேர்ந்துட்டா காவியா சிந்துவோட. ஆமாப்பா, எனக்கு தான் ஒரே தொல்லையா இருந்தது. உனக்கு என்னடி தொல்லை? ஆமா, இந்த தர்ஷினி சொல்லி கொடுக்கறதும் புரியாது, ஒன்றும் புரியாது. அவளை விட்டு போய் கேட்டால் உடனே கோச்சுட்டு நம்மகிட்ட பேசவும் மாட்டா. எரிச்சலா இருக்கும்பா. இனிமே யார்ட்ட வேணாலும் கேட்கலாம்ல, கோச்சு மாட்டால. ஓ அப்படி வரியா? எப்படியோ தர்ஷினி எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டாளே, அதுவே ஹாப்பி தான். சிந்து, நான் உன்கிட்டேயும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் சிந்து, என்னை மன்னிச்சிரு நீயும். ஃப்ரீயாக விட்ரி, காவியாவே மன்னிச்சிட்டா. நான்லாம் ஒரு ஆள் நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருக்கேன். காவியா வச்சு நீ பேசாதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு வா, அவள்கிட்ட சாரி கேட்டால் ஒரு நியாயம். நான் தான் நீ பேசுறதுக்கெல்லாம் பதில் பேச்சு கொடுத்துருவேனே. அதுவும் கரெக்டு தான். இவெல்லாம் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். நீ எது சொன்னாலும் எடுத்து பேசி திட்டிட்டு வந்துடுவா. ஆமாடி, நீ 2 கேள்வி கேட்டால் நான் 4 கேள்வி கேட்டு வருவேன். அதனால சாரிலாம் எனக்கு வேணாம், நான் மன்னிச்சிட்டேன். ஓகே ஓகேடி, மன்னிச்சிட்டல்ல, சந்தோஷம். வாங்கப்பா, லஞ்சுக்கு போகலாம், பசிக்குது. போகலாம் வைஷ்ணவி. இல்லைடி பரவாயில்ல, நீங்கள் போங்க. ஏன்? இல்லை காவியா, நான் லஞ்சு எடுத்துகிட்டு வரல, அதான். பரவாயில்ல வா, நம்ம எப்போவும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் வா. பாடி ரொம்ப பண்ணாத, எப்போ அப்படி தானே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், வா. சரி ஓகே வரேன்.